முத்தழகுல அஞ்சலியோட வாயில இருந்து எப்படியாவது உண்மையை வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சு போன பூமியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பாக்கலாம் வாங்க. அஞ்சலி ரொம்ப விவரமா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் பூமி, ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன எவ்வளவு விரும்புறேன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. பேசிக்கிட்டே பூமி கூட டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்ன அஞ்சலி, ரூமுக்கெல்லாம் வந்திருக்கோம், டீலரோட பார்ட்டி, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. இரு பூமி, உன் வாயால நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு நான் கேட்கணும், சொல்லுன்னு சொல்றாங்க. சொல்லுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு உள்ள போறாங்க. பூமியும் பின்னாடியே போறாரு. அங்க உக்காந்துட்டு இருந்தது முத்தழகு. ஆனா முத்தழகுன்னு தெரியாம அஞ்சலின்னு நினைச்சு, அஞ்சலி நீ பிரெக்னண்டா இருக்கையோ இல்லையோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இருட்டா இருந்த ரூம் வெளிச்சமாயிருது. நின்னுட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா முத்தழகு. பூமிக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. முத்தழகு, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா முத்தழகு தேம்பி தேம்பி அழறாங்க. முத்தழகு கிட்ட நம்ம காதல் தான் பெருசுன்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு நான் அதை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அஞ்சலி. முத்தழகு, இங்க மட்டும் இல்ல பூமி, ஜவுளி கடைக்கே அவங்க வந்துட்டாங்க, நம்மள பாத்துட்டாங்க அப்படின்னும் சொல்றாங்க. எதுவுமே பேசாம இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு முத்தழகு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸ்வேதா வெளிய கார்ல முத்தழகுக்காக வெயிட் பண்றாங்க. பூமியும் பின்னாடியே போக, பூமி கிட்ட அஞ்சலி தான் எங்களை வர சொன்னாங்க, என்ன நடந்துச்சு மாமான்னு கேக்குறாங்க. பூமி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் சொல்றாரு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, உள்ள பேசினது நீங்க, கேட்டதுன்னா என்னால அதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க முத்தழகு. இங்க எப்பவும் போல அஞ்சலி ரெஜினாக்கு கால் பண்ணி, நல்ல வேலைமா நீ என்ன காப்பாத்திட்ட, இல்லைன்னா கண்டிப்பா உளறி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ சரியான பைத்தியண்டி, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும், நான் நேர்ல வர்றேன்னு சொல்றாங்க ரெஜினா. இங்க அமுதனும் பூமியும் நம்ம அஞ்சலியை சிக்க வைக்கலாம்னு நினைச்சா அவ நம்மள சிக்க வச்சுட்டாலே, இப்படி பண்ணிட்டாலேன்னு மொட்டை மாடியில நின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸ்வேதா அப்புறம் மேல வந்து, நீங்க மொட்டை மாடியில எல்லாம் படுக்க வேணாம், ரூம்ல போய் படுங்க, ஆனா நாங்க உங்களை மன்னிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, ரெஜினா நேரா வீட்டுக்கு வர்றாங்க. இந்த கல்யாணம் செல்லாதுன்னு தீர்ப்பு வர மாதிரி தான் இருந்தது, ஆனா நான் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன், இனி அஞ்சலியோட டெலிவரி முடியற வரைக்கும் நான் இந்த வீட்டுலதான் அஞ்சலி கூட தங்க போறேன்னு சொல்லிடுறாங்க. பூமி, பேச்சியம்மா, முத்தழகுன்னு எல்லாரும் இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ரெஜினா தூரமா இருந்தாலே நிறைய பிளான் போடுவாங்க, இப்போ பக்கத்திலேயே இருக்க போறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.